வணக்கம் தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். மதியம் 2 மணி அளவில் வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன ப்ரோ, மதியம் 2 மணி அளவில் பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் வெளியாகியிருக்கு. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீண்டும் ரத்து ஆகும் நம்முடைய அமித்ஷா அவர்களுடைய பயணம். காரணம் என்னென்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா இங்கு கோடை வெப்பம் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் அங்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் செய்ய நான் வருவேன், ஏன் அங்கெல்லாம் வரக்கூடாதா, தமிழ்நாடு மக்கள் தீண்டாமையாக இருக்கா அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, கோவையில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா இணையப்போவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. இது ரொம்பவே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக கூட இதனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோனியா காந்தி இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்று கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, மக்களவை தேர்தல் 2024க்கான தமிழ்நாட்டில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு பார்த்திங்கன்னா தொடங்கி இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 8050 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுடைய அதிகாரி சத்யபிரதா சாகு பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய கரூர் தொகுதியின் அதிமுகவின் வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கைகளால் திறந்து வைக்கப்பட்ட முதல் இந்து கோவில் கற்கோவில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட முதல் ஒரு மாதத்தில் 3.5 லட்சம் பக்தர்கள் பார்த்திங்கன்னா தரிசனம் செய்திருப்பதாக தகவல்கள், சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்சி நாடாளுமன்றத்துடைய தொகுதியில் திமுகவின் கூட்டணியில் மதிமுகவின் சார்பில் போட்டியிட போகின்ற துரை வைகோவின் மகனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, தமிழகத்தில் நேற்று ஈரோடு, வேலூர், திருத்தணி, நாமக்கல், சேலம், திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட உச்சத்தை தொட்டிருக்கிறது வெப்ப அலை. இந்த வெப்ப அலையானது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீட்டிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இது போல சுட தலைப்பு செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி